ஓம் சாந்தி. இன்றைய முரளி 10/3/2025. பாப்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, நீங்கள் மனிதரிலிருந்து தேவராகும் படிப்பை படித்து பிறருக்கும் கற்பிக்க வேண்டும். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தின் வழியை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும். கேள்வி: யார் சதோ பிரதான முயற்சி செய்வாரோ அவரது அடையாளம் என்ன? பதில்: அவர் பிறரை தனக்கு சமமாக மாற்றுவார். அவர் பலருக்கு நன்மை செய்து கொண்டே இருப்பார். ஞான செல்வத்தால் மடியை நிரப்பி தானம் செய்வார். 21 ஜென்மங்களுக்கு ஆஸ்தி பெறுவார். பிறரையும் பெற வைப்பார். பாடல்: ஓம் நமச்சிவாய. ஓம் சாந்தி. பக்தர்கள் யாருக்கு புகழ் பாடுகிறார்களோ அவருக்கு முன்னால் நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள். அதனால் எவ்வளவு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அவரை சிவாய நமக என்று சொல்கிறார்கள். நீங்கள் நமக என்று சொல்லக்கூடாது. தந்தையை குழந்தைகள் நினைப்பார்கள். நமக என்று ஒருபோதும் சொல்வதில்லை. இவரும் தந்தை. இவரிடமிருந்து உங்களுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. நீங்கள் நமக என்று சொல்வதில்லை. நினைவு செய்கிறீர்கள். ஜீவனுள்ள ஆத்மா நினைவு செய்கிறது. தந்தை இந்த உடலை கடனுக்கு பெற்று இருக்கிறார். தந்தையிடமிருந்து எப்படி எல்லையற்ற ஆஸ்தி பெறுவது என்ற வழியை அவர் நமக்கு சொல்கிறார். அது உங்களுக்கும் மிக நன்றாக தெரியும். சத்தியுகம், சுகதாமம் எங்கே ஆத்மாக்கள் இருக்குமோ அதை சாந்திதாமம் என்று சொல்கிறார்கள். நாம் சாந்திதாமத்தில் இருப்பவர்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த கலியுகத்தை துக்கதாமம் என்று சொல்கிறார்கள். ஆத்மாக்கள் நாம் இப்போது சொர்க்கத்திற்கு போவதற்காகவும் மனிதர்களில் இருந்து தேவராக மாறுவதற்காகவும் படித்து கொண்டு இருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த லட்சுமி நாராயணர் தேவர்கள்தானே புதிய உலகத்திற்காக மனிதர்களில் இருந்து தேவராக மாற வேண்டும். தந்தையிடம் நீங்கள் படிக்கிறீர்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி படிக்கிறார்கள். படிப்பில் ஒருவரது முயற்சி உயர்வாகவும் ஒருவரது முயற்சி மந்தமாகவும் இருக்கிறது. சதோ பிரதான முயற்சி செய்பவர் பிறரையும் தனக்கு சமமாக மாற்றுவதற்கு நம்பர்வார் முயற்சி செய்ய வைப்பார். பலருக்கு நன்மை செய்வார். எந்த அளவு செல்வத்தால் தனது பையை நிரப்பி பிறருக்கு தானம் கொடுப்பாரோ அந்த அளவு நன்மை ஏற்படும். மனிதர்கள் தானம் செய்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்த பிறவியில் அற்ப காலத்திற்கு பலன் கிடைக்கிறது. அதில் கொஞ்சம் சுகமும் மீதி துக்கமே துக்கமாக இருக்கிறது. உங்களுக்கு 21 ஜென்மங்களுக்கு சொர்க்கத்தின் சுகம் கிடைக்கிறது. சொர்க்கத்தின் சுகம் எங்கே? இந்த துக்கம் எங்கே? எல்லையற்ற தந்தையிடமிருந்து உங்களுக்கு சொர்க்கத்தின் எல்லையற்ற சுகம் கிடைக்கிறது. ஈசனின் பெயரால் தான புண்ணியம் செய்கிறார்கள். அது மறைமுகமானது. இப்போது நீங்கள் நேரில் இருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் ஈசனின் பெயரால் தான புண்ணியம் செய்தால் அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்பது இப்போது தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். ஒருவர் நன்றாக செய்தால் நன்றாக கிடைக்கும். கெட்ட செயல், பாவ செயல் போன்றவற்றை செய்தால் அவருக்கு அதற்கு தக்கபடி கிடைக்கும். இங்கே கலியுகத்தில் பாவங்களே நடந்து கொண்டு இருக்கின்றன. புண்ணியம் நடப்பதே இல்லை. ஏதோ அற்பகால சுகம் கிடைக்கிறது. இப்போது நீங்கள் எதிர்கால 21 ஜென்மங்களுக்கு சதா சுகமுடையவர்கள் ஆகிறீர்கள். அதன் பெயரே சுகதாமம். இது சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் செல்லும் பாதை என்று நீங்கள் கண்காட்சியிலும் எழுதலாம். சாந்திதாமம் மற்றும் சுகதாமம் போவதற்கு இது சகஜ மார்க்கம். இப்போது இருப்பது கலியுகம். கலியுகத்திலிருந்து சத்தியுகத்திற்கு, பதித்த உலகத்திலிருந்து பாவன உலகத்திற்கு போக இது எளிய வழி. பைசா செலவில்லாத வழி. இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் கல்புத்தியோடு இருக்கிறார்கள். தந்தை முற்றிலும் எளிமையாக புரிய வைக்கிறார். இதன் பெயரே சகஜ ராஜயோகம், சகஜ ஞானம். தந்தை குழந்தைகள் உங்களை எவ்வளவு அறிவாளிகளாக மாற்றுகிறார். இந்த லட்சுமி நாராயணர் அறிவாளிகள் தானே. ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி என்னென்ன எழுதியிருக்கிறார்கள். அவை பொய்யான கலங்கங்கள். அம்மா, நான் வெண்ணெயை தின்னவில்லை என்று ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்கிறார். இப்போது இதன் அர்த்தத்தையும் புரிந்து கொள்வதில்லை. நான் வெண்ணெய் தின்னவில்லை என்றால் பிறகு தின்றது யார்? குழந்தைக்கு குடிக்க பால் கொடுப்பார்கள். குழந்தை வெண்ணெய் சாப்பிடுமா அல்லது பால் குடிக்குமா? பானையை உடைத்தது போன்ற பல விஷயங்களை காட்டுகிறார்கள். அப்படி எந்த விஷயமும் கிடையாது. அவரோ சொர்க்கத்தின் முதலாவது இளவரசர். ஒரு சிவு பாபாவிற்கு மட்டுமே புகழ் இருக்கிறது. உலகில் வேற யாருக்கும் புகழ் கிடையாது. இந்த நேரம் எல்லோரும் பதித்தர்கள். இருந்தும் பக்தி மார்க்கத்திற்கும் புகழ் இருக்கிறது. பக்த மாலையும் பாடப்படுகிறது.
பெண்களில் மீராவின் பெயரும் ஆண்களில் நாரதரின் பெயரும் பாடப்படுகின்றன. ஒன்று பக்தி மாலை, இரண்டாவது ஞான மாலை என்பது உங்களுக்கு தெரியும். பக்தி மாலையிலிருந்து ருத்ரமாலைக்கு வருகிறார்கள். பிறகு ருத்ரமாலையிலிருந்து விஷ்ணு மாலைக்கு வருகிறார்கள். ருத்ரமாலை சத்தியுகத்தை சேர்ந்தது. ருத்ரமாலை சங்கம யுகத்தை சேர்ந்தது. இந்த ரகசியம் குழந்தைகள் உங்கள் புத்தியில் இருக்கிறது. இந்த விஷயங்களை தந்தை அமர்ந்து நேரில் உங்களுக்கு புரிய வைக்கிறார். முன்னால் அமரும்போது உங்களுக்கு மெய் சிலிர்ப்பு ஏற்படும். ஆகா சௌபாக்கியம்! நாம் 100% துர்பாக்கியத்திலிருந்து சௌபாக்கியசாலிகள் ஆகுகிறோம். குமாரிகள் காமகட்டாரிக்கு கீழே போகவில்லை. அது காமகட்டாரி என்று தந்தை சொல்கிறார். ஞானத்தையும் கட்டாரி என்று சொல்கிறார்கள். ஞானத்தின் ஆயுதங்கள் என்று தந்தை சொல்கிறார். அதனால் அவர்கள் பிறகு தேவிகளுக்கு ஸ்தூல ஆயுதங்களை கொடுத்து விட்டனர். அவை வன்முறை செய்யும் பொருட்கள். சுய தரிசன சக்கரம் என்றால் என்ன என்று மனிதர்களுக்கு தெரியாது. சாஸ்திரங்களில் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சுய தரிசன சக்கரத்தை கொடுத்து வன்முறையாக காட்டியிருக்கிறார்கள். உண்மையில் அது ஞான விஷயம். நீங்கள் இப்போது சுய தரிசன சக்கரதாரியாகி இருக்கிறீர்கள். அவர்கள் பிறகு வன்முறை விஷயங்களை காட்டியிருக்கிறார்கள். குழந்தைகள், உங்களுக்கு இப்போது சுயத்தின், அதாவது சக்கரத்தின் ஞானம் கிடைத்திருக்கிறது. பிரம்மா வாய்வம்ச பிராமணகுல பூஷண சுய தரிசன சக்கரதாரிகள் என்று உங்களை தந்தை சொல்கிறார். இதன் அர்த்தத்தையும் இப்போது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். உங்களிடம் முழு 84 பிறவிகளின் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் இருக்கிறது. முதலில் சத்தியுகத்தில் ஒரு சூரிய வம்ச தர்மம் இருக்கிறது. பிறகு சந்திரவம்சி வருகிறது. இரண்டையும் சேர்த்து சொர்க்கம் என்று சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்கள் உங்களிலும் நம்பர்வார் எல்லோருடைய புத்தியிலும் இருக்கின்றன. உங்களுக்கு தந்தை பாடம் கற்பிக்கிறார். நீங்கள் படித்து அறிவாளியாகிறீர்கள். இப்போது நீங்கள் பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும். சுய தரிசன சக்கரதாரியாக வேண்டும். எதுவரை பிரம்மாவின் வாய் வம்சம் ஆகவில்லையோ அதுவரை சிவபாபாவிடமிருந்து எப்படி ஆஸ்தி பெறுவீர்கள்? இப்போது நீங்கள் பிராமணராகி இருக்கிறீர்கள். சிவபாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுகிறீர்கள். இதை மறக்கக்கூடாது. பாயிண்டுகளை நோட் செய்ய வேண்டும். இந்த ஏணி 84 பிறவிகளை கொண்டது. ஏணியில் இறங்குவது எளிதாக இருக்கிறது. எப்போது ஏணியில் ஏறுவார்களோ அப்போது இடுப்பில் கை வைத்து எப்படி ஏறுகிறார்கள். எனினும் லிஃப்ட்டும் இருக்கிறது. இப்போது உங்களுக்கு லிஃப்ட் கொடுக்க தந்தை வருகிறார். நொடியில் ஏறுங்கலை ஏற்படுகிறது. இப்போது நமக்கு ஏறுங்கலை என்று குழந்தைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். மிக அன்பான தந்தை கிடைத்திருக்கிறார். அவரைப் போல அன்புடையவராக வேற யாரும் இருக்க முடியாது. சாது, சந்நியாசி போன்ற யாராக இருந்தாலும் எல்லோரும் அந்த ஒரு காதலரை நினைவு செய்கிறார்கள். எனினும் அவர் யார் என்பதை முற்றிலும் புரிந்து கொள்ளவில்லை. சர்வ வியாபி என்று சொல்கிறார்கள். சிவபாபா நமக்கு இவர் மூலமாக பாடம் கற்பிக்கிறார் என்பது இப்போது உங்களுக்கு தெரியும். சிவபாபாவிற்கு சொந்த சரீரமே இல்லை. அவர் பரமாத்மா. பரம் ஆத்மா என்றால் பரமாத்மா. அவரது பெயர் சிவன். மற்ற எல்லா ஆத்மாக்களுக்கும் சரீரத்திற்கு வெவ்வேறு பெயர்களை வைக்கிறார்கள். பரமாத்மா ஒருவரே. அவரது பெயர் சிவன். மனிதர்கள் அநேக பெயர்களை வைத்திருக்கிறார்கள். பலவித கோவில்களை கட்டியிருக்கிறார்கள். இப்போது நீங்கள் அர்த்தத்தை புரிந்திருக்கிறீர்கள். மும்பையில் பப்புல்நாதருக்கு கோவில் இருக்கிறது. இந்த நேரம் அவர் உங்களை முள்ளிலிருந்து மலராக மாற்றுகிறார். உலகின் எஜமானர்களாக மாற்றுகிறார். அதனால் ஆத்மாக்கள் நமக்கு ஒரு தந்தை இருக்கிறார் என்பதே முதலாவது முக்கிய விஷயம். அவரிடமிருந்தே பாரதவாசிகளுக்கு ஆஸ்தி கிடைக்கிறது. பாரதத்திற்கு இந்த லட்சுமி நாராயணர் எஜமானர்கள். சீனர்களுக்கு கிடையாது. சீனாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் முகமே வேறாக இருக்கும். இவர்கள் பாரதத்தை சேர்ந்தவர்கள். முதலில் வெண்மையாகவும் பின்னர் கருப்பாகவும் ஆகிறார்கள். ஆத்மாவில்தான் அழுக்கு சேர்கிறது, கருப்பாகிறது. உதாரணம் எல்லாம் இவர்களுக்கே இருக்கின்றன. குளவி புழுவை மாற்றி தனக்கு சமமாக்கிறது. சந்நியாசி என்ன மாற்றுகிறார்? வெள்ளை ஆடை அணிபவர்களை காவி உடை அணிய வைத்து தலையை மொட்டையடிக்கிறார். நீங்கள் இந்த ஞானத்தை பெறுகிறீர்கள். இப்படி லட்சுமி நாராயணரை போல அழகாக மாறுகிறீர்கள். இப்போது இயற்கையும் தமோ பிரதானமாக இருக்கிறது. நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. ஆகாயத்தில் புயல் அடித்தால் எவ்வளவு நஷ்டத்தை ஏற்படுத்துகிறது. உபத்திரம் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போது இந்த உலகில் பரம துக்கம் இருக்கிறது. அங்கே பிறகு பரம சுகம் இருக்கும். தந்தை பரம துக்கத்திலிருந்து பரம சுகத்திற்கு அழைத்து செல்கிறார்.
இதற்கு அழிவு ஏற்பட்டவுடன் எல்லாம் சதோ பிரதானமாக மாற்றம் பெறும். இப்போது நீங்கள் முயற்சி செய்து எந்த அளவு தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெற வேண்டுமோ அந்த அளவு பெறுங்கள். இல்லையென்றால் பாபா வந்தார், நான் எதையும் பெறவில்லை என்று கடைசியில் வருத்தப்பட நேரிடும். உலகத்திற்கு தீ பிடிக்கிறது. அப்போதே கும்பகர்ண உறக்கத்திலிருந்து எழுவார். பிறகு ஐயோ ஐயோ என்று அழுதுவிட்டு இறந்து விடுவார் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஐயோ ஐயோ என்ற அலறலுக்கு பிறகு வெற்றி முழக்கம் ஏற்படும். கலியுகத்தில் ஐயோ ஐயோ என்பது இருக்கிறது. ஒருவர் பிறரை கொல்கிறார்கள். மிக அதிகமானவர்கள் இறப்பார்கள். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் நிச்சயம் வரும். இடையில் இந்த சங்கமம் இருக்கிறது. இதை புருஷோத்தம யுகம் என்று சொல்கிறார்கள். தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக மாறுவதற்கான உத்தியை நன்றாக சொல்கிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், வேறு எதுவும் செய்ய வேண்டாம் என்று சொல்கிறார். இப்போது குழந்தைகள், நீங்கள் யாருக்கும் தலை வணங்க வேண்டாம். தந்தையிடம் யாராவது கரங்கூப்பினால் ஆத்மா உங்களுக்கும் கையில்லை, தந்தைக்கும் கையில்லை. பிறகு யாருக்கு கரங்கூப்புகிறீர்கள் என்று தந்தை கேட்பார். கலியுக பக்தி மார்க்க அடையாளம் எதுவும் இருக்கக்கூடாது. ஏ ஆத்மா, நீ ஏன் கரங்கூப்புகிறாய்? தந்தை, என்னை மட்டும் நினைவு செய். கை கூப்புவது ஒன்றும் நினைவின் அடையாளம் கிடையாது. மனிதர்கள் சூரியனுக்கும் கூப்புகிறார்கள். ஒருவர் மகாத்மாவிற்கு கரங்கூப்புகிறார். நீங்கள் கரங்கூப்ப வேண்டியது இல்லை. இது எனது கடனுக்கு பெற்ற சரீரம். எனினும் யாராவது கரங்கூப்பினால் பதிலுக்கு கரங்கூப்ப வேண்டியிருக்கிறது. தான் ஆத்மா என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு இப்போது வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். இதன் மீது வெறுப்பு வந்ததைப் போல இருக்கிறது. இந்த பழைய சரீரத்தை விட வேண்டும். அப்படி பாம்பின் உதாரணம் இருக்கிறது. குளவிக்கும் எவ்வளவு அறிவு இருக்கிறது. அது புழுவை குளவியாக மாற்றுகிறது. குழந்தைகள், நீங்களும் யார் விழக்கடலில் மூழ்கி தத்தளிக்கிறார்களோ அவர்களை அதிலிருந்து விடுவித்து பார்க்கடலுக்கு அழைத்து செல்கிறீர்கள். வாருங்கள், சாந்திதாமம் செல்வோம் என்று இப்போது தந்தை சொல்கிறார். மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு தலையை முட்டிக்கொள்கிறார்கள். சந்நியாசிகளுக்கு சொர்க்கத்தின் ஜீவன் முக்தி கிடைப்பதில்லை. அவர்களுக்கு முக்தி கிடைக்கிறது. துக்கத்திலிருந்து விடுபட்டு சாந்திதாமத்தில் அமர்கிறார்கள். எனினும் ஆத்மா முதலில் ஜீவன் முக்தியில் வருகிறது. பின்னர் ஜீவன் பந்தனத்தில் வருகிறது. ஆத்மா சதோ பிரதானமாக இருக்கிறது. பிறகு ஏணியில் இறங்குகிறது. முதலில் சுகத்தை அனுபவித்து பிறகு இறங்கி தமோ பிரதானமாக மாறுகிறது. இப்போது மீண்டும் எல்லோரையும் திரும்ப அழைத்து செல்ல தந்தை வந்து இருக்கிறார். என்னை நினைவு செய்தால் நீங்கள் பாவனமாக மாறுவீர்கள் என்று தந்தை சொல்கிறார். மனிதர்கள் எந்த நேரம் சரீரத்தை விடுவார்களோ அந்த நேரம் அதிக கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். ஏனென்றால் தண்டனை அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். அப்படி காசி கல்வெட்டில் பலியாகிறார்கள். ஏனென்றால் சிவன் மீது பலியானால் முக்தி கிடைக்கும் என்று கேள்விப்பட்டு இருக்கிறார்கள். இப்போது நீங்கள் பலியாகுகிறீர்கள். பிறகு பக்தி மார்க்கத்திலும் அந்த வழக்கம் தொடர்கிறது. அதனால் சிவன் மீது பலியாகிறார்கள். எனினும் யாரும் திரும்பி போக முடியாது என்று இப்போது தந்தை புரிய வைக்கிறார். அப்படி பலியாவதால் பாவங்கள் அழிகின்றன. பிறகு கணக்கு வழக்கு புதியதாக ஆரம்பமாகிறது. நீங்கள் இந்த சிருஷ்டி சக்கரத்தை அறிந்திருக்கிறீர்கள். இந்த நேரம் எல்லோருக்கும் இறங்குங்களை. நான் வந்து அனைவருக்கும் சத்கதி கொடுக்கிறேன் என்று தந்தை சொல்கிறார். எல்லோரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கிறேன். பதித்தர்களை கூடவே அழைத்து செல்ல மாட்டேன். அதனால் இப்போது பவித்திரமாக மாறினால் உங்கள் ஜோதி எரியும். திருமண காலத்தில் பெண்ணின் தலையில் மண்பாண்டத்தில் ஜோதி ஏற்றுகிறார்கள். இந்த வழக்கமும் இங்கே பாரதத்தில்தான் இருக்கிறது. பெண்ணின் தலையில் மண்பாண்டத்தில் ஜோதி ஏற்றுகிறார்கள். கணவரின் தலையில் ஏற்றுவதில்லை. ஏனென்றால் பதியை ஈசன் என்று சொல்கிறார்கள். ஈசன் மீது எப்படி ஜோதி ஏற்றுவார்கள்? எனது ஜோதி எரிந்து கொண்டிருக்கிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். நான் உங்கள் ஜோதியை ஏற்றுகிறேன். தந்தையை தீபம் என்று சொல்கிறார்கள். பிரம்ம சமாஜத்தை சேர்ந்தவர்கள் ஜோதியை ஏற்றுக்கொள்கிறார்கள். அங்கே எப்போதும் ஜோதி எரிந்து கொண்டிருக்கும். அதை நினைவு செய்கிறார்கள். அதையே பகவான் என்று நினைக்கிறார்கள். பிறர் சிறிய ஜோதி, ஆத்மா பெரிய ஜோதியோடு பரமாத்மாவோடு கலந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். அநேக வழிகள் இருக்கின்றன. உங்கள் தர்மம் அதிக சுகம் கொடுப்பது என்று தந்தை சொல்கிறார். நீங்கள் சொர்க்கத்தில் அதிக சுகத்தை பார்க்கிறீர்கள். புதிய உலகில் நீங்கள் தேவர்களாகிறீர்கள். உங்கள் படிப்பே எதிர்கால புதிய உலகத்திற்காக இருக்கிறது. மற்ற எல்லா படிப்புகளும் இந்த உலகத்திற்காகவே இருக்கின்றன. இங்கே நீங்கள் படித்து எதிர்காலத்தில் பதவி பெற வேண்டும். கீதையிலும் ராஜயோகத்தை சரியாக காட்டியிருக்கிறார்கள். பின்னர் கடைசியில் சண்டை நடந்தது, எதுவும் இருக்கவில்லை.
பாண்டவர்களோடு நாயை காட்டுகிறார்கள். நான் உங்களை காடேஸாக மாற்றுகிறேன் என்று இப்போது தந்தை சொல்கிறார். இங்கே அநேக விதங்களில் துக்கத்தை கொடுக்கும் மனிதர்கள் இருக்கிறார்கள். காம கட்டாரி வீசி எவ்வளவு துக்கம் பெற வைக்கிறார்கள். அதனால் எல்லையற்ற தந்தை ஞானக்கடல் நமக்கு பாடம் கற்பிக்கிறார் என்ற மகிழ்ச்சி இப்போது குழந்தைகள் உங்களுக்கு இருக்க வேண்டும். அவர் மிக மிக அன்பான காதலர். காதலிகள் நாம் அவரை அரைக்கல்பம் நினைவு செய்கிறோம். நீங்கள் நினைவு செய்து வந்தீர்கள், நான் வந்திருக்கிறேன். நீங்கள் என் வழியில் நடக்க வேண்டும் என்று இப்போது தந்தை சொல்கிறார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து, தந்தை என்னை நினைவு செய்யுங்கள், வேற யாரும் இல்லை. எனது நினைவு இல்லாமல் உங்கள் பாவங்கள் சாம்பல் ஆகாது. ஒவ்வொரு விஷயத்திலும் சர்ஜனிடம் அறிவுரை பெற்றுக்கொண்டே இருங்கள். இப்படி உறவை பராமரியுங்கள் என்று தந்தை அறிவுரை கொடுக்கிறார். அறிவுரைப்படி நடந்தால் ஒவ்வொரு அடியிலும் கோடி கிடைக்கும். அறிவுரை பெற்றால் பொறுப்பிலிருந்து விடுபடுகிறீர்கள். நல்லது. இனிமேலே இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை தாத்தாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம் 1. எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்தின் ஆஸ்தி பெறுவதற்கு ஈசனின் பெயரால் நேரடியாக தான புண்ணியம் செய்ய வேண்டும். ஞான செல்வத்தால் பையை நிரப்பி எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும். 2. இந்த புருஷோத்தம யுகத்தில் தன்னை அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுவித்து ஜீவன் முக்தி பெற வேண்டும். குளவியை போல பூம் செய்து தனக்கு சமமாக மாற்றும் சேவை செய்ய வேண்டும். வரதானம். அனைத்து பிராப்திகளின் அனுபவத்தால் பவர்ஃபுல் ஆகும் சதா வெற்றி மூர்த்தி ஆகுக. யார் அனைத்து பிராப்திகளின் அனுபவி மூர்த்தியோ அவரே பவர்ஃபுல். அப்படி அனைத்து பிராப்திகளின் பவர்ஃபுல் அனுபவி ஆத்மாக்களே வெற்றி மூர்த்தி ஆக முடியும். ஏனென்றால் சுகம் சாந்தியின் மாஸ்டர் வள்ளல் எங்கே இருக்கிறார் என்று இப்போது அனைத்து ஆத்மாக்களும் தேடுகின்றன. எனவே எப்போது உங்களிடம் அனைத்து சக்திகளின் ஸ்டாக் இருக்குமோ அப்போது அனைவரையும் திருப்தி செய்ய முடியும். எப்படி வெளிநாட்டில் ஒரே ஸ்டோரில் அனைத்து பொருட்களும் கிடைக்குமோ அப்படி நீங்களும் ஆக வேண்டும். அதற்காக சகித்து கொள்ளும் சக்தி இருந்தால் சமாளிக்கும் சக்தி இல்லை என்பது கூடாது. அனைத்து சக்திகளின் ஸ்டாக் இருக்க வேண்டும். அப்போது வெற்றி மூர்த்தியாக முடியும். ஸ்லோகன். மரியாதைகளே பிராமண வாழ்வின் அடி. மீதி அடி வைப்பது என்றால் லட்சியத்தின் அருகில் வருவதாகும். அவ்யக்து சைகை. சத்தியம் மற்றும் நற்பண்புகளின் கலாச்சாரத்தை கை கொள்ளுங்கள். என்னால் அசத்தியத்தை பார்க்க முடியாது, அசத்தியத்தை கேட்க முடியாது. அதனால் அசத்தியத்தை பார்த்தால் கேட்டால் மனதில் கோபம் வருகிறது என்ற பாஷையை இந்த காலத்தில் ஒரு சிலர் விசேஷமாக பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்கள் அசத்தியமாக இருக்கும்பொழுது உங்களுக்கு அவர்களை பார்த்து கோபம் வந்தால் அந்த கோபமும் அசத்தியம்தானே. அசத்தியத்தை அழிப்பதற்கு தன்னிடம் சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.